சூடு ஓகே, சுகர் கம்மி. சூப்பர். யார் என்ன 2 டைம்ஸ் கூப்பிட்டது? சரி நீ அப்புறம் பேசு. இது என் பொண்ணு. உங்க அண்ணன் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவர். யார் அந்த பையன்? என் தங்கச்சி பையன் சந்தோஷ். லண்டன் படு சுறுசுறுப்புடா. பையனை பார்க்கலாம்னா புதுக்கூருக்கு வர்றாங்க. ஓமா. Hey, I'm Shalu. Can I join you? Hey Shalu, come on. Get down. எங்கடா உன் ஜெட்டி? ஸ்விம்மிங் பூல்லே விட்டுட்டியா? ஆமா, போய் எடுத்துக்கோ. எல்லாருக்கும் தண்ணியில கண்டோம், பாட்டிக்கு. ஷாலு, என்ன பண்ண போற? ஹல்வா. உங்களுக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின்? நான் பண்ணி கொடுக்குறேன். தேவையில்லை, உங்க வேலைய நீங்க பாருங்க. தேங்க்ஸ். பை தி வே, வேர் சுகர்? ஆமா, யாருக்காக ஹல்வா? என்னோட குலாப் ஜாமுன்காக. என்னது? ஓபி. ஹேய், கண்ணு தெரியல? ஃபூல். உங்க அப்பா பேரை நான் கேட்கவே இல்லையே. அரலூசி அல்வா கிண்டுது. அது உப்புடி. ஏங்க, அது உப்பு போடாடி. உங்க வேலைய நீங்க பாருங்க. அட எறும்புக்கு என்ன அக்கறை? எங்களுக்கு என்ன அக்கறை? சக்சஸ். சந்தோஷ். குலாப் ஜாமுன்னா சந்தோஷா? சந்தோஷ். கத்துன குத்துல. உங்க வேலைய நீங்க பாருங்க. சந்தோஷ். ஹல்வா. Wow, for me. Yes. Thank you. நான் இதுல sugar, cashew nuts, kismisoட இந்த மிஸ் கிஸ்ஸையும் சேர்த்திருக்கேன். Have it. கலர்ஃபுல். நண்பா, உப்பிட்ட தமிழ் பெண்ணை நீ மறக்க மாட்டாய். உப்பிட்ட உப்புக்காக காந்தி போனார் தண்டி. அவரு திரும்பி வரவனா குத்தானா வண்டி. பேட்ல வைக்கிறான் ஜிப்பு, குளிக்கலனா அடிக்கும் கப்பு. எதுல ஒன்னால கலக்கலாம் உப்பு. இத புரிஞ்சுக்கலனா ஆயிடுண்டா தப்பு. ஏ டண்டனக்கா, உனக்கு கணக்குனக்கா. ஏ டர்னக்கா, ஏ டண்டனக்கா. Nothing, I'm fine. ஜாபி அங்கிள். மாப்ள, என்ன ஸ்பெஷலா சாப்பிட்டுருக்கீங்க? உங்க பொண்ணு பண்ண ஹல்வா. வாங்க உட்காருங்க. அப்படியா? முதல்ல அல்வாவுல நான் தான் ஸ்பெஷலிஸ்டா இருந்தேன். இப்ப பொண்ணு ஆரம்பிச்சிட்டாளா? அசத்திருப்பாளே. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க மாப்ள. ஐயோ, நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. மாப்ள, இந்த அல்வா ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. சாப்பிடுங்க. பெரியவங்க ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஐ லைக் யூ. சாப்பிடு. நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. நாசமா போனவள, அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணிருக்கே. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்க. சொல்லுங்க டாடி. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அங்க பாருங்க உங்க பார்ட்னர் உங்களை விட்டுட்டு தனியா பீமம் பூஸ்ட் அல்வா சாப்பிடுறாரு. டாடி, எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடாதீங்க. சந்தோஷம் கொடுங்க. காய்து கத்துருவாங்க. டேய், நீ மனுஷனாடா? அல்வா உனக்கு சந்தோஷத்துக்கு மட்டும் தானே. எனக்கு ஒரு ஸ்பூன் கொடு. ஸ்பூன் என்ன, கப்பை எடுத்துக்கோ. தாடிக்காரன் நண்பா, உனக்கு பாசம் அதிகண்டா. முந்திரி பருப்பு. நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? உன் மூஞ்சி மட்டும் வாஷ் பேஷன் ஆயிருந்தா அதுல. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அங்கிள். எனக்கு சக்கரை வியாதி, சால்ட் அதிகமா சேர்த்து கூடாது. என்னாச்சு டாடி? வாமா,
இது பாரு, சரியோ தப்போ சந்தோஷனால நீ வாந்தி எடுக்கலாம், உன்னால அவ வாந்தி எடுக்கலாமா? உனக்கு ஹியூமர் சரியா வரல, கிளாமர் ரூட்ல போ. குப்பையில போட்டா பூனை தின்னு செத்துரும். டேய் குழி தோண்டி புதைங்கடா. ஷாலு, எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ற? உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது. சந்தோஷ், நான் செய்யலனா வேற யார் செய்வா? ரெண்டு வீட்டுக்காரங்க நல்லா கேட்டுக்குங்க. நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிக்க போறேன். அது மைசூர் பாக்கு. அதாவது மிராஸ்தார் விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம். யார் அது? விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம். அதான் யாருன்னு கேக்குறேன்லப்பா. அதான் சார், விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியம் இருக்காரு. இருந்து தொலைட்டியா? இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஐயோ, அது உங்களை இல்லங்க, நீங்க படிங்க. விருதாச்சலம் நிறுத்து. நீங்க நிறுத்துனீங்க. அவர்தான் நிறுத்த சொல்லிட்டாரு. இப்ப சொல்லுங்க. அதாவது விருதாச்சலம் வெங்கட சுப்பிரமணியத்தின் மகனான தொழிலதிபர் ரவிச்சந்திரன் மகன் உனக்கு எப்ப கல்யாணம்? உன் கல்யாணத்துக்கு அப்புறம். ஐயோ, அது ரொம்ப லேட் ஆயிடுமே. நீ கிழவி ஆயிடுவ. பரவாயில்ல பேராண்டி. இல்ல பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கும் 10 ஆடு, 40 கோழி, 50 மாடெல்லாம் இருக்கு. அறிவு, டைம் என்ன? டைம்? எனக்கு டைம் பார்க்க தெரியாது. சரி, சின்ன முள்ளு பெரிய முள்ளு எதுல இருக்குன்னு பார்த்து சொல்லு. ரெண்டு முள்ளுமே வாட்சுக்குள்ளதான் இருக்கு. இன்னும் 2 நாள் தான், அப்புறம் நம்ம ஆட்டத்தை நிறுத்த எவனாலையும் முடியும். RDX, the massive disaster. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. Santa, 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 Santa. யாரா நீ? டிபார்ட்மெண்ட்ல போலீஸ், டீலிங்ல டெரரிஸ்ட், பேரு RDX. நான் குத்துனா கொலாப்ஸ் ஆயிடுவேன், முட்டனா மெமரி லாஸ் ஆயிடுவேன். இந்த எலெக்ஷன்ல கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், மேனிபுலேஷன், வயலேஷன் இப்படி எதுவும் நடக்கூடாது. ஏன் என் கண்ணுக்கு முன்னாடி காத்து கூட பொல்யூஷனா போக கூடாது. இந்த RDX எமோஷன் ஆனா எதிரிக்கு ப்ரொமோஷன். மேல என்னுடைய ஒரு அடி 100 இடிக்கு சமம். இந்த சூறாவளி சாம்பிள் பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? ஏம்பா மூச்சு விடாம பஞ்சு டைலாக் பேசினா மிரலும் வானுங்கன்னு சொன்னேன். இங்க முதுகு பின்னாடி 3 மீட்டருக்கு அருவா வச்சு நிக்கிறானுங்கப்பா. பயப்படாதீங்க சார், என்ன மாதிரி தைரியமா இருங்க. நீ 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க, நான் தான் அருவா பக்கத்துல இருக்கிறேன். இப்போ தைரியம் தான் உங்க செக்யூரிட்டி. லேசா பயந்தாலும் போட்டுருவாங்க. சாவடிக்காம விட மாட்டேன் போல, சொல்லி தொலை. எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். இது கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கியா? சொல்ற மாதிரி பேசல, செத்துருவீங்க. சொன்னாலாதான் நடக்கும் போல. டேய், எனக்கு சத்தம் கம்மியா இருக்கணும், ரத்தம் அதிகமா இருக்கணும். எனக்கு கோபம் வரத்துக்குள்ள போயிடு. உடனே போக சொல்லிட்டாம்பா, போயிடலாமா? ஸ்வீட் பாக்ஸை கொடுங்க. இது வேறையா? இந்தா வச்சுக்கோ. இப்போ நான் சொல்றது அப்படியே சொல்லிட்டு ஓடி வந்துருங்க. ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டா ஸ்வீட், பிரச்சனைன்னு வந்துட்டா ட்ரீட். ஏய் டிடிஎஸ் ராஜசேகர். RDX ராஜசேகர். ஹார்லிக்ஸ்னா இனிக்கும், RDXனா வெடிக்கும். ரொம்ப மொக்கையா இருக்கு, நானே ஒரு பஞ்சு போட்டுக்கிறேன். அந்த RDX 10 வச்சாதான்டா வெடிக்கும். இந்த RDX பார்த்தாலே வெடிக்கும். வெடிச்சிருச்சு. இடிச்சிட்டு வந்தா வெடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். ஸ்வீட் பாக்ஸ்ல பாம்பு வச்சது ஏன்டா சொல்ல? முன்னாடியே சொன்னா த்ரில் இருக்காதுல. த்ரில் வேணா பாம்பு பூத்துல கைய விடு, இல்ல பொதகுழியில காலை விடு. என்ன ஏன்டா வம்பல கோத்து விடுற? ஆள விடுறா சாமி, உன் சாவகாசமே வேணாம். ராமேச மறந்துட்டு இப்படி பாதியிலேயே போனா நியாயமா? ராமிசா இது எப்படியோ தடுக்கணும். ராஜசேகர் வேற ராஜசேகர்லடா, RDX ராஜசேகர். எப்படி? அது நானா வச்சுக்கிட்ட பேர்ல, பாம்பு வெடிச்சதுல தானா கிடைச்ச பேர். ஆமா, பணம் கொடுத்தா இவன் பசுமாட்டை கூட பண்ணின்னு விற்பானே, இவன் கூட போய் பழகிட்டு இருக்கிற. ஐயா, நீ அவ்வளவு மோசமானவனா? தள்ளி நில்ற. இதுக்கே தள்ளி நில்லுன்றிய? உன் லவ் பிரிச்சது இவன் தான் தெரிஞ்சா எட்டி மிதிப்ப போல. சாரி பிரதர், பண்ண தப்பு தான். உங்க லவ் திருப்பி சேர்த்து வச்சிட்டேன்ல. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் சார். என்ன வெளியே விடுங்க சார், நிறைய வேலை இருக்கு. உனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனா எனக்கு இந்த ஒரு வேலை தான் இருக்கு. உன்னை வெளியே விட்டா அதுவும் போயிடும். நான் மினிஸ்டர் கிட்ட பேசாட்டி மறுபடியும் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்காது. எனக்கு வச்ச சூனியத்துக்கு நீ கொடுத்த மானியண்டா அது. சரி, ரிலீஸ் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் நீங்களே சொந்த ஜாமீன் எடுத்து உங்க கூடயே வச்சுக்கீங்க. கருப்பு பனியன் போட்டா பார்க்க பவுன்சர் மாதிரியே இருப்ப. நீ பக்கத்துல இருக்கிறது எனக்கு சேஃப் தான். யோ 702 சார். சார், இந்த ஊர் ஒரு மாதிரி. போகிக்கு குப்பையை கொளுத்த மாட்டாங்க, குடிசையை தான் கொளுத்துவாங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, பாம் தான் வெடிப்பாங்க. பிகினிங்ல பயமுறுத்துற. நாமளும் கொஞ்சம் கெத்தன் காட்டிட்டோம்னா அடங்கி போயிருவாங்க. பவரா பேச நான் சொல்லித்தரேன். அதை பக்காவா பேசிட்டு கடைசியில சமாதானமா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு வாங்க. ஓகேவா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? நான் சொல்றபடி நீங்க பேசுவீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. உங்க உசுருக்கு நான் கேரண்டி. என்ன அமுக்குறான்?
பஞ்சும் நீ தான் பேசுற, பாமும் நீ தான் வைக்கிற. ஆனா ஃப்ரேம்ல மட்டும் ஏன்டா என்ன காட்டுற? சார் நீங்க தங்க போற குவார்ட்டர்ஸ் இதுதான். உங்க பெட்டி படிக்கலாம் உள்ள வச்சாச்சு. என்னடா பெட்ரோல் வண்டி பள்ளத்துல விட்டானுங்களா? மொத்த போலீஸ் போட்டோ தொங்குறாங்க. சார் அவங்க பள்ளத்துல விழுந்து சாவல, பசுபதி கையால செத்தவங்க. நீங்க அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான். ஏண்டா காக்கா முட்டை கண்ணா, உளுந்து வாடகை யூனிஃபார்ம் போட்டாம இருந்துட்டு என்ன பயம் கொடுத்துறியா? வெட்டுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. யாருக்கு பர்த்டே? உங்களை வெட்டதான் பாருங்க. என்னையா? எங்க ஐயா வீட்டுக்கு வந்து எங்க ஐயா முன்னாடியே பாம்பு போறியா? ஐயோ, டியூட்டிக்கு சேர்ந்த முதல் நாளே போட்டி எடுத்துருவானுக்கு போல் இருக்க. டேய் எங்களை அடிச்சிட்டானே. டேய் நான் இல்லடா. வரேன்டா. ஊரே கூட்டி வரேன்டா. டேய் டேய். போயிட்டாங்களா? ஏன் அவளை காப்பி தானே போட்டுன்னு வந்திருக்கியா? அப்படியே விட்டுருந்தா கூட 10 பேர் தான் அடிச்சுட்டு போயிருப்பானுங்க. இப்ப நாளைக்கு ஊரே கூட்டு வந்து உருத்தரமாக போறானுங்க. நான் இருக்கேன் சார். நீ இருப்ப, நான் இருப்பேன். அந்த அடி அடிச்சான். என்ன அடி அடிச்சான் தெரியுமா? இருட்டா இருக்கு, எங்க உசு தப்பிச்சு. வெளிச்சமா இருந்தது, எங்க நிலைமையே வேற. ஆளுக்கும் அடிக்கும் சம்பந்தமே இல்ல. அவனை பார்த்தாலே கொலை நடங்குது. நம்ம ஊருக்கு யார் காக்கி சட்டை போட்டு வந்தாலும் நம்ம தாண்டா போட்டு அடிக்கிறாங்க. வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவங்க தான் இன்னைக்கு வந்து. டேய் வண்டி நிறுத்துறா. சார் ஆபத்து சார் ஆபத்து. பாத மாதிரி பசுபதி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். டேய் பல்பொடி வாயா, பார்க்க வந்ததே பசுபதி தாண்டா. எந்த ஸ்வீட் பாக்ஸ்ல எங்களுக்குள்ள பிரச்சனை ஆச்சோ அதே ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து அவர் காலில் விழுந்து சரண்டர் ஆக போறேன். ஹலோ யாரே? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? அங்க ஆர்டிஎக்ஸ் ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்காரா? ஆர்டிஎக்ஸா? ஆமா வராரு. அது ஸ்வீட் பாக்ஸ் இல்லடா, சவபெட்டி. பெரிய பொண்ணு இடுப்பு கீழே ஜாதி பிரச்சனை உண்டாக்குனல, அந்த உண்மை தெரிஞ்சு உன்னை கொல்ல வராரு. உன் உசுரை காப்பாத்திக்கணும்னா உடனே போய் ஆர்டிஎக்ஸ் கால்ல விழு. தனியா போய் மன்னிப்பு கேட்டா உதைப்பான். இப்படி பப்ளிக்ல வச்சு மன்னிப்பு கேட்டா பெரிய மனுஷன்ற கெத்த காட்டுறதுக்கு மன்னிச்சு விட்டுருவான். ஐயோ ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. டேய் என்னடா நான் பண்ண வேண்டியது நீ பண்ற? உர்ரா ஐயா மன்னிச்சிருங்க. பசுபதி ஐயா, நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அதே தான் நானும் சொல்றேன். நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் ஒரு கருவிதான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான். சார் அவர் சொல்லி பெரிய பொண்ணு இடுப்பு கிள்ளி ஜாதி பிரச்சனையா மாத்துறேன். அவர் சொல்லிதான் என் மச்சான் ஸ்கூல் பசங்க மேலே எல்லாம் கட் அவுட் தள்ளி விட்டான். டேய் உன் மச்சான் கட் அவுட் தள்ளினது, உன் மாமியார் நுர தள்ளினது, இதெல்லாம் கூட கேட்க வந்தேன். வேலை செய்ய விடுறா. வேலை செய்ய போறீங்களா? நான் தான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டேன். அப்புறமா ஏன் என்ன பாம்பு வச்சு கொல்ல பாக்குறீங்க? இது பாம்புலடா, பாதாம் அல்வாடா. நீங்க வெறும் பொட்டி கொடுத்தாலே வெடிக்கும், ஹைட் இருந்தா ஹெவியால வெடிக்கும். ஐயா இந்த துடுப்பு மூக்கனை வச்சா இடுப்பு கீழ வச்சீங்க. நீங்க ஐடியா நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. பாருங்க அடிக்காம அப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு இன்ஸ்பெக்டர் உலகத்திலே பார்த்தது இல்ல. ஆக்ஷன் எடுக்காம உண்மையை வர வச்சிட்டாரு. இவரு போலீஸ் இல்லையா, நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். ஐயா ஊரே உங்களை தூக்குறது பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஊர் தூக்குறது இருக்கட்டும், நைட்டுக்குள்ள என்ன தூக்கிடுவான் போல் இருக்குடா. ஏண்டா அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வில்லனுக்கு ஆக்கிட்டே. சார் எங்க சார் கிளம்பிட்டீங்க? நாளையோட டியூட்டி முடியுது. நாளைக்கு எலெக்ஷனு. பசுபதி நிலைமை என்னன்னு தெரியல. ஜெயிச்சிட்டா மிடுகளை உதைப்பான், தோத்துட்டா கடுப்புல அடிப்பான். எதுக்கு வம்பு? அதான் ஊர் விட்டு கிளம்புறேன். நான் சொல்றது கேளுங்க சார். ஹலோ. பெரிய பொண்ணோட ஆளுங்க ஜனங்களுக்கு பணம் கொடுக்க 5 லட்சம் ரூபாயோட திருமங்கலம் ரூட்ல போயிட்டு இருக்காங்க. அப்படியா? போய் புடிங்க. சூப்பர், உடனே கிளம்புறேன். என்ன சார் ஆச்சு? உங்க அத்தைக்கு டேக்கா கொடுத்துட்டு பசுபதி காக்கா பிடிக்க செம்ம சான்ஸ் கிடைச்சிருக்கு. உங்க அத்தையோட ஆளுங்க 5 லட்சம் ரூபாய் பணத்தோட திருமங்கலம் ரூட்ல போயிட்டு இருக்காங்களா? இப்பவே போய் மடக்கி பிடிக்கிறேன். ஏன் இலகாரமா சரி சார்? எங்க அத்தைங்க ரொம்ப புத்திசாலி சார். அந்த பக்கம் 5 லட்சம் ரூபாய் போகுதுன்னு உங்களை திசை திருப்பி இந்த பக்கம் ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. இந்த பக்கமா? எப்படி சொல்ற? நம்பலல? டேய் வண்டி எடுறா. அப்பதான் நீங்க கிளம்பிட்டீங்கன்னு நம்புவாங்க. டேய் இதுல எதுவும் உள்குத்து இல்லையே. சார் என்ன சார் நீங்க? இதோ பாருங்க சார். எப்படி வராங்களா? சரியான கிரிமினல் குடுமையா உங்களுது. உங்க குடும்பம் பண்ற ஃப்ராட் தனத்தை உங்க குடும்பத்தால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சார் வண்டி ஸ்பீடா வருது, எப்படி நிப்பாட்ட போறீங்க? லிஃப்ட் கேட்டு இப்ப பாரு. That's the massive disaster. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. I'm a monster, they call me the Santa. பசுபதி ஆளுங்க இறங்கி வர்றானுங்க. காலி அட்டை போட்டு ஏத்தின்னு போறது எதுக்கு லாரி விட்டுட்டு அலரடிச்சு ஓடுறானுங்க. யோ என்னையா உள்ள பசுபதி போட்டோ இருக்குது? ஆமால. ஹலோ. நீ மறுபடியும் என்கிட்டயே மோதுற. நான் 15 பேரை போஸ்டிங்க விட்டு தூக்கி இருக்கேன். என்கிட்ட வாலாட்டாத. ஒழுங்கா இந்த பணம் ஜனங்களுக்கு போய் சேரல, உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். ஹலோ ஒரு நிமிஷம். ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க மோதுற அளவுல நான் ஒருத்த இல்ல ஐயா. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, என் விசுவாசத்தை காட்ட வேற வழி இல்ல. நானே பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டு அப்புறம் மூஞ்சில முடிக்கிறேன்.
ஏம்பா பஞ்சர் போட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாயா. இந்த விஷயத்துல உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். உன் திறமையை பார்த்தலாம் கூப்பிடலாம், டைம் பாஸ் ஆகாம தான் கூப்பிட்டேன். நீ வர மாட்டியா? சரி விடு. கவர்லாம் கரெக்டா போட்டு வட பண்ணிட்டு இருக்கான். அப்பா கவர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயா அந்த ஆர்டிஎஸ் முக்காவாசி ஊருக்கு கவர் கொடுத்துறாங்கய்யா. நவுருங்கடா, லவ்வர்ஸ் கிஸ் அடிக்கிற மாதிரி நின்று பேசிக்கிட்டு. ஐயா இந்தாங்க லாரி சாவி. கவரை கொடுத்து எல்லார் வீட்டையும் கவர் பண்ணிட்டேன். 1க்கு 2 கவராக கொடுத்துருக்கேன். அநேகமா கல்ல ஓட்டு உங்களுக்கு தான் விழுன்னு நினைக்கிறேன். மிச்சம் கவர் இதான். இந்த காசுல சட்டமன்றம் போறதுக்கு 4 புது சட்டை வாங்கி தச்சுங்க, வச்சுங்க. நீயே வச்சுக்க. பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான். பரவாயில்லப்பா, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். என்ன புது சட்டை தைக்க டைலருக்கு அளவு கொடுத்து இல்லையா? ஏ இல்ல மூளைக்கு ஆள் வச்சிருக்கீங்களே, உங்க மூளையில என்ன வச்சிருக்கீங்களா? அவசரப்படாதீங்க ஐயா. நீங்க கொடுத்த கவர்ல அந்த பொம்பளை போட்டோ வச்சிருக்கீங்களா? இப்ப ஓட்டு ஃபுல்லா அந்த பொம்பளைக்கு விழும். நோட்டீஸ் எப்பறா மாறிச்சு? என்ன கேட்டா வண்டி பஞ்சர் ஆச்சு, ஸ்டெப்னியை மாத்தினேன், அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஊருல திரும்ப விட்டுட்டு பணத்தை பட்டுவாடா பண்ண டோரை திறந்தேன். டேய் வண்டி உள்ளடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். ஒன்னும் நீங்க கிழிக்க வேணாம், எங்க வேலை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஓகே. இது அந்த ஃப்ராட் பிரதர்ஸ் வேலையா? சொல்றா எப்பறா மாறிச்சு? அரஸ்ட் பண்ண பையனை எப்ப கூட்டு வராங்க பாத்தியா? நான் இங்க வருவேன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப பாரு. டேய் குமார், நைட் பூரா அம்மா தூங்கவே இல்ல. ஏன் கரண்ட் இல்லையா? போட்டானா அவனே போலீஸ் பிடிச்ச டென்ஷன்ல இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத குமார். கவுன்சிலர் பசங்க எல்லாம் கூட்டு வந்திருக்காரு. ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்போம்ல. இது சுண்ணாம்பா. தலைங்க. டேய் இங்க வா. உன் பேர் என்ன? குமார். டேய் ஒழுங்கா நில்றா. பிறந்த தேதி? ஜனவரி 21. எந்த வருஷம்? எல்லா வருஷமும் அதே தான். அடிக்கிறான் டாலே. கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்றேன். நான் டெல்லிக்கு போய் கிள்ளி ஆடுறேன். இப்ப மாவட்டத்துக்கு போன் போடுறேன் பாரு. எதை கிள்ளி ஆனான்? வணக்கம், உங்களுக்காக சேவை துடிக்கும் பாசமிகு சேவகன் பா அருண்குமார் பேசுறேன். சொல்லுங்க. ஒண்ணுமில்லண்ணே, நம்ம ஏரியா பையனை கொண்டாந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும்ண்ணே. போன இன்ஸ்பெக்டர் கொடுங்க. போன இன்ஸ்பெக்டர் கொடுங்க சார். மாவட்ட பேசுறேங்கிறார் சார். எந்த ஏரியா? ஹலோ வணக்கம், உங்களுக்காக சேவை செய்ய துடிக்கும் பாசமிகு சேவகன் பா அருண்குமார் பேசுறேன். நான் தானே பேசுறேன். இன்ஸ்பெக்டர் என்ன கொடுக்கலண்ணே, இப்ப கொடுத்துறேனே. குறுக்க பேசுறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல சார். மாவட்ட லைன்ல பேசணுங்கிறார் சார். ஹலோ இன்ஸ்பெக்டர், உங்களுக்காக சேவை செய்ய துடிக்கும் பாசமிகு சேவகன் பா அருண்குமார் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் தானே பேசுறது? ஐயோ அண்ணே, இந்த தடவை நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர் என்ன கொடுக்கவே இல்லை. இந்த கொடுத்துறேன். இந்த மறுபடியும் என்னடா பேசு சார். மாவட்ட பேசுறேன் சொல்லிக்கிட்டே இருக்க. என்னடா உனக்கு? ஐயோ கேட்டா பதில் சொல்ல மாட்டியா நீ? சொல்றேன் சார். மத்த போலீஸ்கார மாதிரி இல்லடா நானு. செல்லான்னு இருக்கிட்டாங்களே. ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். பாத்து இருக்கேன். டேய் குமார், உள்ள போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேளுடா. ஏங்க யாராவது இருக்கீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. என்னடா குரல் மட்டும் தான் கேக்குது, ஆளை காணா. யோ எங்கயா இருக்கீங்க? இங்கதான் இருக்கேன். இங்கன்னா எங்க? இங்கதான். யோ மாமே. என்னடா? டேய் நீதான் ட்ரம்முக்குள்ள இருந்து டிராகுலா மாதிரி கத்தின்னு இருந்தியா? சும்மா தானே இருக்கோம். ட்ரம் கலவான்னு போனேன். அந்த நேரம் பார்த்து நீங்க வந்துட்டீங்க. நல்ல வேலை பேசுனேன், இல்லனா பெரிய சைஸ் வவ்வால் நினைச்சு தொடப்ப கட்டியால அடிச்சிருப்பேன். இவா நில்லு. யோ மாமே, இவனை பார்த்தா பயந்து ஓடுனியா? என்னடா இது வித்த காட்டுற குரங்கு மாதிரி? இன்னும் ஏன் பயந்து நிக்கிறவா? பயப்படல, சும்மா எச்சி துப்பலான்னு வந்தேன். நான் துப்புறதுக்குள்ள வந்து உட்காரு. மல்லிகா வந்து உங்களை கவனி. இதோ வரேன். ஏன்பா சாப்பிட என்னப்பா இருக்கு? இட்லி இருக்கு, சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கொம்பு வேணும். எதுக்கு? உன்னை அடிக்கிறது. ஏண்டா நாய் கூட இட்லி இருக்குன்னு சொன்னா போதாதா? ஏதோ சாம்பார் சட்னி எல்லாம் மெனு மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. ஏன்பா ஒரு ஆபாயில ஆம்லெட் கூட கிடைக்காதா? இந்த ஊரை பொறுத்த வரையும் 6 மணிக்கு மேல அசைவம் சமைக்கிறது இல்ல. அப்படியே சமைச்சாலும்
அது மிச்சம் மீதி இருந்தா குழி தோண்டி புதைச்சிரும். ஏன் வாசனையா மோப்பம் முடிச்சு குதிரைக்காரன் வந்துருவான். ஏண்டா குழி தோண்டி புதைக்கிறதுக்கு அந்த குதிரைக்காரன்ட்ட கொடுத்து அவனா சாப்பிட்டு போவான்ல? குதிரைக்காரன்றவன் மனுஷன் இல்ல, ஆவி. இந்த ஊருக்குள்ள அவன் அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவனால நிறைய பேர் செத்து இருக்காங்க. அப்போ அவனால செத்து போனவங்களாம் ஆவியா மாதிரி அவனை பழி வாங்கிடணுமே. எப்படி அவன் மட்டுமே ஆவியா சுத்துறான்? பதில் தெரியல. ஹாலிவுட்ல பேய் படம் எடுக்கணும் கூட இது பதில் தெரியாதுடா. மூழ்ச்சது போதும், போய் ஒரு முட்டை ஆம்லெட் போடு. இந்த ஊர் ஹோட்டல்ல மட்டும் இல்லைங்க, சாராய கடையில போய் கேட்டா கூட அசைவம் கிடையாது, வெறும் ஊறுகாய் தாங்க. என்னது சாராய கடையா? எது தப்பல ஒரு ஒத்தாடி பார்த்து போகும், அதுல போனீங்கன்னா சாராய கடை வரும். பாரா குமார், இந்த காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கான ஆச்சரியமா இருக்குல்ல? அது ஆச்சரியம் இல்ல, சாராய கடை இருக்குன்னு தெரிஞ்சு நீ இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறியா, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. டேய் மோனே, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏதாவது? ஐயே நல்லா வரல மாமா, நீ போ. சரி விடு. மல்லிகா வீட்டுக்கு போய் சட்னி எடுத்துட்டு வா. குமார் என்ன அடி வைத்து கலக்குதா? போ போயிட்டு வா. இருக்குல்ல ஒன்றும் தெரியலையே. அம்மாடி, அந்த குள்ள ஒத்தடி பாதையில் போனால் சாராய கடை வரும்னா நடந்து நடந்து கால் வலி தான் வந்திருக்கு. இந்த குளிருக்கு ஒரே ஒரு கட்டி. பட்ட சாராயோ, மட்ட ஊர்கா, சுருட்டு, அடடடா, ஒரு குடிகாரருக்கு வேண்டிய எல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்களே. குதிரைக்காரன் என்னும் செங்கோடன் சுடுகாட்டுக்கு வந்துட்டோமா? சாரிப்பா, வச்சிட்டம்பா. விட்டுட்டு போறமே. நீ எதுக்குடா பயப்படுற பாஸ்கர்? சரக்கு உள்ள போச்சுன்னா பயம் வெளியே போயிட போகுது. 2 இட்லியை கொடுக்கறதுக்கு இதுங்க 2 வேற எங்க போச்சுன்னு தெரியல. மா நான் போய் பார்த்துட்டு வரேன், ஃபோன் வண்டியில் தான் இருக்கு. என்ன சீக்கிரம் வந்துடுறான், தனியா விட்டு போறீங்க எல்லாரும். இங்கதானே வந்தா, எங்க போயிருப்பா? எங்க காணா? பாபா சீக்கிரம் கிட்ட வா. இதோ வந்துட்டேன் பங்காரி. தம்பி, இந்த இடத்துக்கு ஏமா தனியா வந்த? தனியா வராம ஃபிகரை கூண்டு வந்ததுன்னா பப்பாடா? அது இல்லப்பா, ராத்திரி 12 மணி அன்னைக்கு பேய் வரும்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல 11:45 நீ வருவியா? இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. பேரை வாங்கி சாப்பிட போற, கிளம்பு. கிளறதில்ல தம்பி, அதான் பயலாத பேசுது. கிளறத்தோம்ல, அதான் நீ பயம் பொறுத்துற மாதிரியே பேசுற. ஆமா, இங்க எங்க சாராய கடை இருக்கு? இங்க சாராய கடை இருக்குன்னு யார் சொன்னது? மேல ஹோட்டல்ல குள்ளன் சொன்னா. ஹோட்டலா? ஏன்டா எல்லாத்தையும் திரும்ப திரும்ப கேக்குற? திரும்ப திரும்ப கேக்குறேனா? உள்ள போன சித்திரக்குள்ள வேற ஆளை காணோம். தம்பி தம்பி எங்க போனா? ஏன்பா ஒருத்தரையும் காணுமே. தம்பி மறுபடியும் ட்ரம்முக்குள்ள போயிட்டானா? தம்பி இன்னும் வேகமா பாவா. இன்னும் வேகமா, இன்னும் நல்லா வேகமா. தம்பி தம்பி தம்பி, யார நீ? முட்டையை தேடி வந்த டைனாசர் மாதிரி எட்டி பாக்குற? நான் இந்த வீட்டோட சமையல்காரன் தம்பி. எது சமையல்காரனா? ஆமா தம்பி. சாவுல சங்குதுரம் மாதிரி இருக்கேடா. உனக்கு சங்கு ஊத தண்டா போற. ஆமா, இது என்ன பெரிய பாலத்துக்கு அடிச்ச மொட்டையா இல்ல பர்மனன்ட் மொட்டையா?
இது பர்மனன்ட் மொட்டை தம்பி. மிஸ்டர் பர்மனன்ட் மொட்டை, இந்த ஊர்ல என்ன பேய் நடமாட்டம் இருக்கு? யோ, அது ஏன் நீ பிசாசு மாதிரி கத்துற? தம்பி, பேய்னா பெரிய பெரிய ரவுடிகளே பயப்படுவாங்க தம்பி. அப்ப நீ பெரிய ரவுடியா? இப்ப ஏன் தள்ள மாவாட்டுற? என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா இருக்கு தம்பி. சீச்சி, ரஷ்யாவுக்கு போய் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்தாம ரொம்ப டீசெண்டா இருக்கிறியே. தம்பி, முதல்ல வந்துட்டாரு, நீ காஃபி சாப்பிடுங்க. காஃபி சாப்பிடணும்னு ஸ்பூனை கொடுத்துட்டு போறான். இவனுக்கும் மூளையும் ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல.